வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கேடிஎம் பிக் பாஸ் ரோஸ்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எபிசோட் 75 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிளம்புனா தான் கரெக்டாக பயமாக இருக்குது. நான் தான் வந்து நிற்கிறேன். அம்மா என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு வெளியே போய் ட்ரிப் பண்ணிக்கலாம். காலையிலேயே ஒரு ஆட்டத்தை ஆடிவிட்டு அடுத்து வந்து உட்காந்துருக்காங்க. யார் பாருவும் கம்முவோம். அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு டாக்ஸ். என்ன டாக்ஸ்? பாருக்கு வந்து இப்போ வந்து பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கே வந்து ஐயோ நாள் முடிய போகுது, அடுத்து வெளியே இந்த மாதிரிலாம் பெரிய இதெல்லாம் வருமே, எனக்கும் நிப்பியா அப்படின்னு சொல்லி பாரு கேட்க கம்மு என்னடி அழுகாதுடி, கஷ்டமாக இருக்குது, இன்னும் 30 நாள்லேருந்து இருக்குது, கேமை ஃபோக்கஸ் பண்ணுடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பாரு ஐயோ எங்கள் அம்மா எப்படி நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே, வெளியே இந்த ஒரு ஷோ வேறு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. கம்மு எல்லாத்துக்கும் தாண்டி, எனக்கும் தாண்டி ஃபேமிலி, வெளில பார்த்துக்கலாண்டி, எனக்கா நிப்பியா, வெளியே என்ன நிப்பியா அப்படின்னு வந்து பாரு கேட்குறாங்க. கம்மு நிப்பண்டி, பார்த்துக்கலாண்டி, வெளியே போய் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுனாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஊக்கம் கொடுக்க. அதாவது பாருக்கு வந்து ஒரு இந்த ஃபேமிலி அடுத்த வாரம் ஃபேமிலி ரோடு வந்துருச்சுல, அவங்க அம்மா வருவாங்களே வெளுக்கிறதுக்கு, அப்போ வந்து அதுக்கு வந்து இப்போவே வந்து தயாராகிறாங்க. ஆகா என்ன பஞ்சாயத்து ஆக போகுதோ சமாளிக்கிறதுக்கு, உடனே சண்டை வந்து விட்டுட்டு போயிடுவானா, சப்போர்ட் பண்ணி நிப்பியா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறாங்க. ஆகா அப்படியே கம்மு என்னை விட்டுற மாட்டேல, என்ன நான் கேமுக்காக பண்ணுறேன்னு நினைக்கிறேன், உண்மையாலுமே இப்படி இருக்கேன்டி அப்படின்னு சொல்லி அப்படியே லவ்வில் அடுத்த போர்ஷனில் இறங்கி ஆடுது கப்பிள்ஸு இறங்கி செய்கிறாங்க. இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி வந்து கப்பிள்ஸாக வந்து வெளியே போய் எல்லாம் பண்ணி பார்த்ததில்லை. இந்த 2 கப்பிள்ஸ் என்ன பண்ணுது, வெளியே போய் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். இவ்வளோ சீரியஸாக இவ்வளோ இதாக பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கடைசியில் எப்படி இருந்தாலும் எல்லாம் தெரியும்டாடே. அடுத்த வாரம் ஃபேமிலி வர்றதுக்கு இப்போ ஒரு ஒத்திய பகிரிங்க, அவ்வளோதானே. அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. எனக்கு வந்து அது ஒரு சிடு மூஞ்சி, அதுகிட்ட எல்லாம் யாராவது போவாங்களா அப்படி. அடுத்து நம்ம புது ஜோடிகள், அதாவது சாண்ட்ராவும் அமித்தும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அமித்துக்கு வந்து ஏதோ திவ்யா மேலே ஒரு இது போல், இப்போ வந்து சாண்ட்ரா வந்து அதை வந்து பேசுறதுக்கு வந்து நல்லா வந்து அமைஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வந்து 2 பேரும் வந்து புறணி பேசுறது, பின்னாடி பேசுறது திவ்யாவை பற்றி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசுகிறாங்க. திவ்யா பற்றி மட்டும் இல்லை, ஓவராலாகவே வந்து புறணி பேசுகிறாங்க, மாற்றி மாற்றி அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து இதாக இருக்கும். அதில் வந்து அமித் வந்துட்டு திவ்யா வந்து என்ன ஓவராக அட்டென்ஷன் சீக்கிங் அப்படியே ஒரு சத்தம் ஒருத்தருக்கிட்ட அப்படியே ஆணு கத்துறாங்க அப்படின்ட்டு. அவங்க கத்துறது சில பேர் வந்து இந்த சவுண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க, பயந்துருவாங்க டக்குன்னு. அண்ட் வந்து அதனால் வந்துட்டு திடீர்னு பிக் பாஸ் கத்தும் போதோ யாரோ திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணும் போதோ வந்து அவங்க வந்து ஓவராக வந்து வெளியே காமிச்சனே கத்துக்கிறாங்க. அதையும் ஒரு நடிப்புன்னு சொல்லிட்டு ஒரு தடவை நடிப்பாங்கடா 2 தடவை நடிப்பாங்கடா, அது வந்து இது வந்து நேச்சுரலாக இல்லைன்னா ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்களான்னா டவுட்டு தான். எல்லா டைமுமே இந்த மாதிரிலாம் கத்தி அப்படிங்கிற மாதிரி மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு யாரோ கத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சவுண்டுக்கு சென்சிட்டிவாக இது இருப்பாங்க. அதனால தான் அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. அண்ட் அதை வந்து இதாக சொல்கிறாங்க. அண்ணன் வந்துட்டு இந்த மாதிரி சாண்ட்ரா வந்துட்டு என்னை எப்படிலாம் குத்துவாங்கன்னு பாருங்களா, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அவங்க ஒரு சைடு வந்து சொல்லிட்டுருக்காங்க. என்னை வந்து சிடுமூஞ்சின்னு வந்து முன்னாடியே சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நீ பண்ணுறது பூராவே அப்படி தான் இருக்குது, சிடுமூஞ்சி மாதிரி தான் பண்ணுறீங்க, அப்போ அதுதான் சொல்கிறாங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க, அவ்வளவுதான். அது வந்துட்டு அது ஏற்றுக்கிறதுக்கு சரி ஏன் இப்படி இருக்கும், சரி நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு யோசனை வருதா, உன்னை பற்றி ஒன்று சொல்கிறாங்கன்னா சரி மாற்றிடா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யாரும் சொல்லக்கூடாது, ஒன்று எதுவுமே சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு விக்கல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று சொல்லியே வந்து நாமினேட் பண்ணி ஓப்பனாக வேறு சொல்கிறாரு அப்படி இப்படி சொல்லி ஒரே புறணி டாக்ஸாக போடுறாங்க 2 பேரும். அதுதானா மின்சார கண்ணாவா? அதே டாஸ்க் ஆரம்பிச்சிடுறாங்க. டாஸ்க்ல வந்து 2வதா வந்துட்டு கனி, ஆதிரை அண்ட் பாரு, கம்மு, இவங்க 4 பேர் வந்துட்டு டீம் வந்து போகிறாங்க. அண்ட் வந்து கம்மு நம்ம ஜோடிகள் அவங்க தான் வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. இவங்க சும்மா விட்டாலே பயங்கரமாக ஆடுவாங்க. அதில் வந்து 2 பேரையும் சேர்த்து விட்டு டான்ஸ் ஆடி எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சோடனே பயங்கரமாக வந்து ஆட்டங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நல்லா ஸ்டெப்பு போடுவாங்கன்னு பார்த்தா மக்கா மிஷிக்கு என்னமோ வந்துட்டு தெரியல அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு, ஸ்டெப்பு வரல.
உடனே வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எப்படி ஆனால் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த கனியும் ஆதிரியும் வந்துட்டு பயங்கரமாக யோசிச்சு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாங்கே மக்காமிச்சி சூப்பராக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த ரெண்டாவது சாங் வந்து மின்சார பூவே நினைக்கிறேன், தாம் தூம்னு இவ பாரு ஒரே பரதநாட்டியம் தான் இந்த வாரம் ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி என்னத்தையும் ஒன்று ஆடி கண்டுபிடிக்க வச்சுட்டாங்க. இவங்க பயங்கரமாக கண்டுபிடிக்கிறாங்க, வெளியே உட்காந்துருக்காங்க. நேற்று எஃப்ஜேவும் சுபிச்சா இருந்தாங்க பாரு, சரியான கண்டுபிடிக்கவே தெரியாமா இவங்க பயங்கரமாக. அவங்க இப்போ வந்து அவங்க வந்து ஒரு 30, இவங்க வந்து ஒரு 70 கண்டுபிடிக்கிறவங்க. லேசாக அப்படி ஒன்று பண்ணால் இதுதான் அப்படின்னு சொல்லி உடனே கண்டுபிடிக்கிறாங்க. எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பயங்கரமாக பண்ணிட்டாங்க. இந்த வந்து கனியாக ஆதரிக்கும் 2 பேருமே ஈக்குவலாக இவங்க ஒரு சாங் கண்டுபிடிச்சா அவங்க ஒரு சாங், இவங்க ஒரு ஐடியா கொடுத்தா இவங்க வந்து கண்டுபிடிக்கிறது மறந்ததா, அதாவது வந்து சூப்பராகவே பண்ணாங்க 2 பேருமே. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு அடுத்து ஆட்டுக்குட்டி முட்டைட்டுன்னு சொல்லி சாங் போடுறாங்க. இவன் ஆட்டுக்குட்டி, யானைக்குட்டி, பூனைக்குட்டி எல்லா குட்டியும் அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இவரோட பையன் அந்த பேங்கர் ஆசை கூட. அடுத்து ஆடு வெட்டுற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஆடு வெட்டுற மாதிரி மாடு வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கனி சொல்ல, ஆடு வெட்டல மாடுதான் வெட்டு, மாடு வெட்டல ஆடுதான் வெட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஆட்டுக்கார அந்த அந்த பாட்டு ஏதோ ஒன்று வருமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. டீ வாவுடா டே, நீங்கள் 2 பேருமே உண்மையாலுமேடா பயங்கரமாடா. அங்கேருந்து க்ளூ பயங்கரமாக கொடுக்க, இங்கேருந்து இவங்க பயங்கரமாக அந்த க்ளூ வச்சு கண்டுபிடிக்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணாங்க இந்த கேமு இவங்களுக்காக மாதிரி. அடுத்து ரஜினி ஸ்டெப்பை போட்டு வந்து கிளிமாஞ்சாரோ உடனே டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து கடைசியாக ஒரு சாங்க கொஞ்சம் வந்து லேட் பண்ணாங்க. அதுவும் வந்து கனி எப்படி கண்டுபிடிக்காங்கன்னு தெரியல, ஆல்பம் சாங்கு புதுசாக அந்த இந்த சாங்கு அப்படின்னு சொல்லி ஆசை கூட உடனே கண்டுபிடிச்ச. டி எப்படிரா இந்த காலத்தில் இருக்கிறவங்களே இந்த ஆல்பம் சாங்கு இந்த சாங்லாம் வந்துட்டு எஃப்ஜே சுபிச்சா நீங்களாம் யங்ஸ்டரா அப்படின்னு சொல்லி மண்டையில் தட்டுற மாதிரி இருக்குது. பட் கனி வந்து வா எப்படிமா அப்படிங்கிற மாதிரி வந்து பிரமாதப்படுத்திட்டாங்க. பட் வந்து சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிக்கிற அளவுக்கு. கண்டுபிடிச்ச உடனே இவங்க உள்ளே போய் குதிச்சு செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாண்ட்ரா, கானா வினோத், அமித் 3 பேரை திவ்யா விட்டுக்கிட்டு இவங்க 3 பேர் வந்துட்டு இந்த மாதிரி இப்படி கண்டுபிடிக்கலாம், இது வந்து நான் சொல்கிறேன் நீ சொல்லித்தா, நீ இந்த கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீ எங்களுக்கு புரியவே என் வீட்டு தோட்டம். ஆனால் இதில் வந்து மாசத்துக்கு அமித் வேற ஸ்டெப் வேற போட்டிருக்காரு பயங்கரமா. வாயில சொல்லிடுறாரு எல்லாத்தையும். அது வாயில சொல்லக்கூடாதுடா, போய் ஆக்ஷன்ல காமி அப்படின்னு சொல்லி கானா வினோத் சொல்லி தராரு. ஆக்ஷனா, டான்ஸ் ஆடணும், நாங்கள் போய் டான்ஸ் ஆடணும், டான்ஸ் ஆடி இது பண்ண போறாரு, டான்ஸ் ஆடியே ஆகணும் நான் அப்படிங்கிறாரு. பட் வந்து இவங்க பண்ணுறது எல்லாமே வந்துட்டு கான்செப்ட் என்னமோ டான்ஸ் ஆடி, பாட்டுக்கு டான்ஸ் ஆடி கண்டுபிடிக்கிறது. இவங்க என்னடானா அந்த வேர்ட்ஸை வச்சு அதுக்கு வந்து செய்ய காமிச்சா கண்டுபிடிச்சிடலாம் சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து பிளானிங் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபைனலாக. இந்த எல்லாரும் ரொம்ப கேல்குலேட்டிவாக பண்ணியிருக்காங்க. இவங்க போகணும் எங்கேயோ ஒரு இடத்துல உன்னோட உஷாராக இருக்கு. விக்கல்ஸும் சுபிக்ஷாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. விக்கல்ஸ் என்னமோ வந்துட்டு இந்த மாதிரி நாமினேஷன்ல வந்து பயங்கரமாக எல்லாரும் வந்து தான் போகாமல் இருக்கிறதுக்கு அதோட கம்மியாக இருக்கிறவங்கள அவங்க வியூகத்தில் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நாமினேஷனில் வந்து போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. அப்படின்னு பார்த்தா எல்லாருமே தானடா நாமினேஷனில் வரீங்க, யாரும் ஒருத்தர் 2 பேர் விட்டாதானடா, எல்லாருமே வரீங்க, எல்லாருமே மாறி தான் போகுது. இந்த விக்கல்ஸ் மட்டும் தப்பிச்சிட்டாரு, அதனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் அதில் வந்துட்டு இந்த மாதிரி அரோரா வந்துட்டு ஏகேட்டாக இருக்கா, அவள் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே பண்ணுறா, நீ கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல விடுற அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பி விட்டுறாரு. அண்ட் வந்து இன்னொரு சைடு பார்த்தோம்னா கம்மும் பாருவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கப்புள்ஸ். அண்ட் வந்து அதில் வந்துட்டு பாருக்கு வந்துட்டு நான் வந்து இந்த வாரம் போயிட்டேன்னா என்னடா பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்லி, இந்த கருமத்துக்காக தான் மைக்கை வந்து கழட்டி வச்சு பேசிகிட்டு இருப்பீங்களா, இதை வேற போட்டு விடுறாங்க, பார்க்க வேண்டியதாக இருக்கு லவ் கண்டென்ட். சரி இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க, கேளுங்க என்ன பேசுனாங்களா. அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி நான் போயிட்டேன்னா என்னடா பண்ணுவேன் நீ அப்படின்னா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டி. அப்புறம் வந்து I feel very bad. அப்புறம் வெளியே வந்து இவ்வளோ மிஸ் பண்ணுன்றதை காட்டுவேன். இந்த வலையில சிக்கி ரூத்லெஸ்ஸாவது ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்போ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அதுக்கு கம்மு ஐ வில் மிஸ் யூ எ லாட் டி. அண்ட் வந்து வெளியே வந்த உடனே நான் வந்து எப்படி உன்னை வந்து மிஸ் பண்ணேன்னு வந்து காட்டுவேன், நீங்கள் எப்படி காட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியுமாடா.
மிஸ் பண்றத வெளியே வந்து காட்டுவாராமா. மிஸ்ஸுங்கிறது ஒரு வீல அதை காட்டுவாராமா உள்குத்தோட. இதுக்கு நேரம் தான் இருக்கீங்க, இதுக்காக தானே மைக் அவங்க சொல்லுவாங்க, இதுக்காக தானே நாங்கள் மைக்கை கழட்டி வச்சு பேசணும், நீங்க தானே போட்டு பேசுங்க நீங்க. நான் வந்து காட்டுவேன் அப்படின்னு வந்து அவர் சொல்ல, அடுத்து வந்து பாரு வந்துட்டு இந்த மாதிரி ஏய் நீ வந்து கில்ட் ஃபீல் பண்ணுவியா அப்படின்னு எதோங்கிற அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறாங்க. சி அந்த மாதிரி கில்ட்டு ஃபீல் அந்த சீலாம் கிடையாது, அதெல்லாம் நானும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அடிச்சு வருவார். அந்த அதில் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி பாரு வந்துட்டு ஏய் நான் ஆமாம் நீ இந்த தேவையில்லாமல் இந்த லவ் கண்டென்ட்டில் வந்து நான் தேவையில்லாமல் இந்த இதில் வந்து நான் வந்து பண்ணிட்டேன், இல்லைன்னா வந்து ரூத்லெஸ்ஸாக விளையாடுவேன், ரூத்லெஸ்ஸாக பயங்கரமான ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி பாரு சொல்ல. அண்ட் வந்துட்டு அதுக்கு பாரு வந்துட்டு நீ வந்து வலை வீசி என்னை பிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி பாரு ஒரு டாக்கு. எப்பா டே சரியான ரவுஸ் பண்ணுறீங்களா டே, வலையை விட்டு பிடிச்சிட்டாரம்மா, வலையை விட்டு பிடிச்சேனா அந்தானா அப்படின்னு சொல்லி ஐயோ என்னோட பயங்கரமான கண்டென்ட் டே சூப்பராக பண்ணுறீங்களா, வலையை விட்டாங்களாமா பிடிச்சாங்களாமா கில்ட்டி ஃபீல் பண்ணுவீங்களா. பாரு வேணும்னா ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாங்க. பாரு முன்னாடி போயிட்டா, கம்முக்கு முன்னாடி போயிட்டா. ஏன்னா கம்மு என்னத்த பண்ணா நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்ல, அதனால வந்து கம்மு முன்னாடி போயிட்டா எனக்கு வந்து ஃபீல்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதனால தான் கம்முக்கு இந்த மாதிரி ஃபீல் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்குறாங்க. கம்மு அதை பற்றிலாம் கண்டுக்கவே இல்லை. எனக்கு இதுக்கு என்னதான் வந்தா ஓவியா நீயும் கண்டினியூ பண்ண நானும் கண்டினியூ பண்ணேன் அப்படியா இல்லை வந்து உண்மையான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வந்து அதில் வந்து டவுட் ஆகக்கூடாது. ஆனால் புஷ் பண்ணி வந்து ரொம்ப நேரம் ஆடி இருக்காங்க. அந்த பேர் வந்து வெளியே உட்காந்து பேசுங்க, மைக் போட்டு தான் இந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் இது. இல்லை டீப் இங்கே ஒரு நிமிஷம் பாரு இங்கே சரி. சுபிக்ஷாவும் விக்கல்ஸும் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து அழுதுகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா இந்த மாதிரி வந்து எங்கேயோ பிளாக் ஆன மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு வந்து பேசுகிறாங்க. ஆனால் வந்து பிக் பாஸ் வந்துட்டு வெளியே வந்து பேசுங்க, ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் சொல்ல கானம் வந்து பார்த்துக்கிட்டாரு. என்னாச்சு என்னடா பண்ணீங்க டே அப்படின்னு சொல்லி பதட்டமாகிட்டு வராரு. அப்புறம் வந்து மைக் பிடிக்கலாம், மைக்கில் இருக்கா எல்லாமே இருக்கு, சும்மா அந்த அழுதுட்டு என்னாச்சு அப்படின்னு இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுலலாம் விக்கல்ஸ் வந்து சரியான சீனா போட்டு தள்ளிடுவாப்புல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பேசுகிறாங்க அழுதுகிட்டே இருக்காங்க. சுபிக்ஷாவை வந்து பயங்கரமாக அழுகுறாங்க, படுத்துக்கிட்டு அழுகுறாங்க, உருண்டுக்கிட்டு அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. ஒரு மாதிரி எஃபெக்ட் ஆகிட்டாங்க போல, ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால் கொஞ்சம் எஃபெக்ட் வந்துடும். அப்புறம் வந்துட்டு அடுத்து ஆப்போசிட் சைடில் சபரி வராரு. ஏய் ஓகே ஒன்றும் இல்லை கூல்னு சொல்லி பிரீத் அப்படின்னு சொல்லி ஏய் நீ பண்ணுறது இன்னும் பயமாக இருக்குடா. இல்லை ஒன்றும் இல்லை பேசிட்டு இருந்தோம். டாஸ்க் இது நம்மகிட்ட இருந்தேன் அவளுக்கு சொல்லிட்டு இப்படி பேசுவோம். அடுத்து வந்து உள்ளே போய் இதுக்கு பேச போயிட்டார் போல, பிக் பாஸ்ட்ட பேச போயிட்டாங்க போல. அடுத்து இது யார் விக்ரம் வந்துட்டு அந்த புள்ளியை நான் தான் அழகிச்சிட்டேன் போல, இந்த மாதிரி 60 ரூபாய் கேட்டுலாம் சொன்னேன், அதனால வந்து அழுதுட்டாங்க போல. ஓ மை காட் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பயங்கரமாக அழுக சுற்றி ஹவுஸ் மேட்ச்லாம் என்னாச்சு விக்ரம் அழுகிறாரு ஊன்னு எல்லாம் பின்னாடி வந்து இப்போ ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரம் ஒன்றும் இல்லை நான் நார்மல் தான், சும்மா கண்ணில் சும்மா வேர்க்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டு அப்புறம் கண்ணிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து அரோராவை பற்றி கொஞ்சம் இதாக சொன்னேன், அதனால தான் அந்த மாதிரி எஃபெக்ட் ஆகிட்டா போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. சுபிக்ஷா வந்து இங்கே விக்கல்ஸ்கிட்ட ஃபீல் பண்ண, விக்கல்ஸ் வந்து இங்கே இவங்கள்ட்ட கனிகிட்ட ஃபீல் பண்ண, என்னடா இது மாற்றி ஒவ்வொரு ஆளை வச்சுக்கிட்டு அங்கேருந்து இங்கேருந்து அங்கேன்னு சொல்லி ஆளாளுக்கு மாற்றி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. கிடைக்கும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? கடல்ல காம்பஸ் தான் வழிகாட்டி. போங்க சுபி, இட்ஸ் a game. உள்ள சுபிக்ஷாவை இந்த மாதிரி நீங்கள் வந்து சுபிக்ஷா அழுகக்கூடாது இந்த மாதிரி ஒரு கதையை வேற சொல்லி விடுறாரு. இந்த மாதிரி மீன் பிடிக்க போகிறோம், எவ்வளோ தூரம் போகிறோம்னு தெரிஞ்சா போவோம், மீன் கிடைக்கிற வரைக்கும் போக மாட்டோம், அந்த மாதிரி நீங்களும் வந்து டைட்டில் வின் பண்ணுற வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும். காம்பஸ் வந்து டேரக்ஷன் காட்டுற மாதிரி இங்கே வந்து நீங்கள் விளையாடுற டாஸ்கள் தான் உங்களை வந்து அங்கே வந்து கூட்டிகிட்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணி அனுப்பி விடுறாரு. சுபிக்ஷா அப்படின்னு சொல்லி பாசமாக பேசினாலும் அது கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிறாங்கன்னு சொல்லி பாசமாக பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு வெளியே அனுப்பி விட்டாரு. வெளியே அனுப்புனா அவர் சும்மா இருந்தாரா? விக்ரம், சுபிக்ஷா அழவே இல்லையா, நீங்க தான் ஓவரா சீன் போட்டீங்கன்னு சொல்றா. தமிழர்களே லிவிங் ஏரியா வரீங்களா?
அண்ட் வெளியே விக்கல்ஸ் அழுது பேசிட்டு இருந்தார்ல பிக் பாஸ் குசும்பு. விக்கல்ஸ் வந்துட்டு விக்கல்ஸ் சுபிக்ஷா அழுகவே இல்லையாமா, நீங்கள் தான் ஓவரா சீன் போடுறீங்களாமா அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் ஒரு வம்புழுத்து விட்டாரு. விக்கல்ஸ் வம்புழுத்து விட்டோன்னே ஆமா பிக் பாஸ் இவன் தான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி கானாவின் வந்து இவன் தான் எல்லாத்தையும் அழைச்சிட்டு இருக்கான், சும்மா எல்லாம் அழைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி திட்டிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்புறம் சுபிக்ஷா வரா, சுபிக்ஷா வந்தோடனே கட்டி பிடிக்கிறாங்க விக்ரமா அப்படின்னு சொல்லி நார்மல் ஆகிட்டியா பரவாயில்லமா என்னாலதான் அழுது அவங்க ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அடுத்து பிக் பாஸ் வந்துட்டு போதும் பாச மலர்களே உள்ள வரீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் களைச்சு விட்டாரு. அடுத்து இவங்களோட டாஸ்க் திவ்யா அமித் அவங்க டீமோட வந்துட்டு டாஸ்கா இல்லை திவ்யா அமித் உள்ள டான்ஸ் ஆடுறாங்க, வெளியே இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் போது இவங்க சுத்தி இருக்கிறவங்க அப்போ போட்டு ஒரு சக்காத்து பண்ணி விட்டாங்க, போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நான் வந்து உங்ககிட்ட வரல காரணாலும் தெரிஞ்ச நீ ஒருவன் தான் அழகு போட்டு கத்துறானுங்க, 2 டீமும் சேர்ந்து பாடுறானுங்க, கத்துறானுங்க, தட்டுறானுங்க, ரைம்ஸ் பாடுறாங்க, எல்லா கருமத்தையும் பண்றானுங்க. அவங்கனால எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி பேச முடியல. அவங்க பாடுறது தான் வந்து மைக்கு பிக் பாஸ் யாருக்காவது கேட்குமாடா, நீங்கள் கெஸ் பண்ணுறதாவது கேட்குமாடா. நீங்களாம் வந்துட்டு இந்த ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரிலாம் வந்துட்டு வான்லாம் எஃப்ஜே என்னென்னமோ பாடிட்டு எல்லாம் பண்ணீங்களே, ஏலேலம்மா பாடிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்க பாடும்போது மட்டும் ஊன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக. என்ன இது கானாவினத்தெல்லாம் எந்திரிச்சு அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு, கடைசியில் நான் போய் கேட்குறேன்டா, நான் வந்து இதுக்கிட்டே போய் கேட்குறேன்டா, நீங்கள் ஆக மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த பாடுற அந்த டாஸ்க் ஏரியாவுக்கே வந்து போயிட்டார் கிட்ட. டாஸ்க் ஏரியாவுக்கு போனோடனே ஆஃப் பண்ணிட்டார் பிக் பாஸ், எல்லாத்தையும் பாட்டா பண்ணிட்டு. அப்புறம் ஏங்க நீங்கள் வராதனால தாங்க இப்படி வரக்கூடாதுங்க அப்படின்னு. நீ எதுக்கடா சொல்கிற, பிக் பாஸ் சொல்லுவார்றா, நீ கம்முன்னு இருடா, நீ யாரா நீ யாரா நீ சொல்லாதடா டே, பிக் பாஸ் சொல்லுவாரா, அப்புறம் நான் பண்ணிக்கிறேன்டா டே, நீ சும்மா நசட்டு டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அது இதுன்னு பண்ணிட்டியா, இது என்னோட ஒரு ஸ்ட்ராட்டஜிடா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இது ஸ்ட்ராட்டஜி இல்லைடா காணவின வந்து அவங்கள இரிட்டேட் பண்ணுறதுக்காக பண்ணார் போல். அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டாரு. உட்காந்ததுக்கப்புறம் வந்து சாங்கை போட்டு விட்டாங்க. ஒரு சாங்கை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கொக்கரக்கோ ஈஸியாக இருந்துச்சு. இவங்க க்ளூ கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு இந்த செய்கை காமிச்சே வந்து க்ளூ கொடுக்குறாங்க. அடுத்து ரஜினி சாங்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அடுத்து வந்து அதில் பாஸ் அவர் எல்லா சாங்கியும் ஸ்டைலு தான், ஆட்டோக்காரன் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் வந்து நீ நடந்தால் நடக்காதுன்னு சொல்லி எப்படி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்கும் போது இவங்க தான் சொன்னாங்க, ஸ்டைல் இவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கானாவினத்தை கண்டுபிடி கானாவில் சும்மா இருக்கிற பாயிண்ட் பிடிச்சிட போகிறாங்க, எப்படி ஒன்று ஆன்சர் வந்தால் சரி அப்படின்னு சொல்லி என்ன சாங்கினே தெரியாமல் அப்படி வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. கன்னித்தீவு போனா பாட்டை போடுறாங்க. நேற்று அழகாக எப்படி மட்ட சாங்குக்கு மஞ்சள் கலர் சாரி, ஏன்னா இது ஊருக்கே தெரியும் மஞ்சள் கலர் சாரி போட்டா அந்த மிஸ்கின் சாங்கை எல்லாம் இறக்கி விட்டுறலான்ட்டு இவங்க வந்து அதுவும் தெரியல. இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க, கட்டெரும்பு விடுறானுங்க, கன்னித்தீவு பொண்ணாக்கு கரும்பு எடுத்து ஏதோ கட்டிக்கிறாங்க, அப்புறம் இடுப்பை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில ஒரு வழியா மஞ்சள் கலர் சாரி எடுத்துட்டு டான்ஸ் ஆடி அது இதுன்னு பண்றாங்க. கடைசியில் கான விரோதத்தினால அவங்க உட்காந்துட்டு வந்து கான்சன்ட்ரேஷனே படம்ல கத்திக்கிட்டே இருக்காங்க சொல்லி உள்ள போயிட்டு கன்னித்தீவு பொண்ணா கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி கான விரோதத்தை உடனே முடியாதுட்டு கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த சாங்க போறாங்க. கட்டெரும்பு கண்ணா இப்ப அவங்க ஆடுறது என்ன பாட்டு பிக் பாஸ் பார்த்து சொல்லுங்க பிக் பாஸ். திவ்யாவை கட்டி பிடிச்சிருக்காங்க. அடிக்கிற கை அணைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை போட்டு வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் வந்து டான்ஸ் ஆடி கண்டுபிடிக்கிற கிடையாது, ஆக்சன்ஸ் பண்ணியே கண்டுபிடிக்கிற. அடிக்கிற கையே அன்னைக்குமான்னு ஒன்று 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதையே வந்து ஒரு 100 டைம் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டே தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா நீங்கள் கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, அடிக்கிற கை அன்னைக்குமா அடிக்கிற கை அன்னைக்குமா உடனே இப்படியே வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கனி என்ன இவங்க ஒரே ஸ்டெப்பை போட்டுக்கிட்டே இருக்காங்க, நமக்கே பார்க்குற எரிச்சலாக இருக்கு, ஆனால் இப்படியே போட்டுட்டு இருந்தா எப்படா கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கனி சொல்ல. அடுத்து வந்து கானா வந்து பிக் பாஸ்டே கேட்கிறாரு, பிக் பாஸ் இப்போ அவங்க ஆடுறது என்ன சாங் பிக் பாஸ், அவர் வந்துட்டு அதுக்கு பிக் பாஸ் மறுபடியும் கலாய்ச்சி விடுறாரு. அது நீங்க பார்த்து சொல்லுங்க பிக் பாஸ். பயங்கரமா இப்பதான் வந்து ஒரு கனெக்டே வருது பிக் பாஸ்க்கும் இன்னொருத்த ஒரு கவுண்டர், இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி திவ்யாவை கட்டி பிடிக்கிறான் பாரு அந்த அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுட்டு இருக்காரு. இந்த கவுண்டருக்கு மட்டும் குறைச்சலே இல்லை வினோத்துக்கு. அடுத்து வினோத்து இந்த சாங்கை கண்டுபிடிக்க போற மாதிரி தெரியல, கடுப்பாயிட்டு
பிக் பாஸ் இந்த சாங் வேணாம் பிக் பாஸ் ரிஜெக்ட் பண்ணிருங்க வேற சாங் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்டே வந்து கேட்குறாரு. இதுக்கு நடுவில் சாண்ட்ரா வேற வந்து சொல்லிட்டாங்க, அதாவது இந்த மாதிரி அடிக்கிற கை அணைக்குமா இல்லை அடிக்கிறதுக்கு வேற ஏதாவது மீனிங் இருக்கா அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு வினோத்துக்கு வந்து ஹிட் ஆகலை. அடுத்து வந்து மறுபடியும் பாட்டையே நிப்பாட்டிட்டு பிக் பாஸ் வந்து அடுத்த சாங் வந்து போட்டு விடுறேன் கடைசியாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விட்டாரு. போயா 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 உனக்காகவே நானடி என் கனவு நீதான். அடுத்து கவிதையே தெரியுமா பாட்டை போடுறாங்க. உடனே வந்துட்டு பொய்யா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்பவும் போலயே வந்துட்டு ஆக்ட் பண்ணதை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து வந்து அந்த படத்துல வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இவங்க என்னன்னா படுத்துக்கிட்டு அமித்தை படுக்க வச்சு திவ்யா வந்துட்டு மேல வந்துட்டு ஆடிட்டு இருக்காங்க, கையில கட்டி ஆடின மாதிரி சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காங்க. இந்த ஹைட் பத்தலன்னு சொல்லி திவ்யா அடுத்து கிட்டவே போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் வந்துட்டு சாண்டர் வந்துட்டு இது கவிதையை தெரியுமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. திரும்பவும் ப்ளே பண்றோம். நீங்களே சொல்லிட்டீங்க கண்டுபிடிக்க முடியலன்னு. மறுபடியும் அடிக்கிற கை அணைக்குமான்னு பாட்டா போட்டுருக்காங்க, அவங்க கட்டி பிடிக்கிறாங்க, இப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து பாரு வேற அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆரம்பிக்கிறாங்க. சரி நான் ஒரு ஹிண்ட் சொல்லட்டுமான்னு சொல்லி கனி சொல்றாங்க ஓடுதாங்க. அப்புறம் உடனே விக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து மாற்றி விட்டுட்டே உள்ள ஆடுறாங்க. பாவம் இல்லடா எப்படிதான் ஜெயிக்கலாம் போகிறாங்க, போயிட்டு மாற்றிட வேண்டியதானே. அதெல்லாம் இல்லை, மறுபடியும் வந்து அடிக்கிறே கை அடிக்குமான்னு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு மேலே பிக் பாஸ் இதுக்கு மேலே முடியாது, வேணாம் முடிச்சிருங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. கண்டுபிடிக்கவே இல்லை. அப்புறம் இதோட வந்து உங்களுக்கு சாங் வந்து ஒரு சாங் வந்து கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடுறாங்க. என் குழந்தைங்களை இழுக்காத வரைக்கும் ஏதோ ஒரு பாட்டு நான் கேட்டேன், விக்ரம் பாடினாங்க. விக்ரம் அடுத்து பார்த்தோம்னா சாண்டர் வந்துட்டு சொல்றாங்க இட் வாஸ் நைஸ் அன்டில் கிட்ஸை பற்றி பாடாத வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஏன்னா வந்து கிட்ஸை பற்றி பாடினாலே சாண்ட்ரா இந்த எண்ணங்கள் எல்லாமே இப்படிதான் வந்து மோசமான எண்ணங்களாக இருக்குமா, எதிர்மறையான எண்ணங்களை வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி தான் யாராவது குழந்தைய வச்சு வந்து பாடுவாங்களா அவங்க, அதுக்கு ஐ ஸ்வேர் ஆன் மை கிட்ஸ் நான் பாடல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து பண்ண மாட்டாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. அதுக்கு எதுக்கு மறுபடியும் கிட்ஸ் கூட ஸ்வேர் ஆன் மை கிட்ஸ் ஏன் அதெல்லாம் சாண்ட்ரா ஃபஸ்ட்டு யாராவது கிட்ஸை பற்றி வந்து அவங்கள வச்சு வந்து இந்த மாதிரி பாடுவாங்களா, இவ்வளோ கேவலமாக ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நானே இந்த மாதிரி நான் ஏதாவது சும்மா வேணா பாடிருப்பேனே தவிர இந்த மாதிரி ஒன்று வந்து நானே என்னவே காரி திருப்பியும் கேவலமாக இந்த மாதிரிலாம் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்கிறாங்க. இதை கண்டிப்பாக வந்து அட்ரஸ் பண்ணி என்னன்னு சொல்லி சாண்ட்ராவுக்கு வந்து புரிய வச்சு அவனு இந்த வார கடைசியில் எவ்வளோ ஒரு என்ன மாதிரி எண்ணங்கள். அப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் பாட மாட்டாங்க அப்படின்னு கானா வந்து சொல்கிறாரு. எல்லாருமே வந்து இந்தளவுக்கு மோசமாக போக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சாண்ட்ரா ஒத்துக்கவே இல்லை, நீங்கள் பாடினீங்க நிக்கல்ஸ் அதெல்லாம் ஒன்றும் பாடியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பாடினாங்க. விக்ரம் பாடினாங்க, ஆமாம் பாடினாங்க, கிட்ஸை பற்றி பாடினாங்க அப்படிங்கிற மாதிரி. டேய் பாப்பா பாப்பான்னு ஏதோ ஒரு பாடிட்டாங்க போல. பாப்பா பாப்பால என்னடா இருக்குது, அதை வச்சு ஏதோ ஒன்று இவங்க வேறு இதில் யோசனையில் போயிடுறாங்க போல். எதாக இருந்தாலும் இவங்களை பற்றி இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு யோசனையில் போயிடுறாங்க போல். ஒரு சின்ன சண்டைனால கனி வந்து எப்போ பார்த்தாலும் இவங்களை பற்றி ஏதோ ஒன்று இழுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களா, தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டேபிளாக இருந்து பேசுகிற மாதிரி தெரியல. கையை அணைக்குமான்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட தெரிஞ்சுட்டு இருந்தாலும் சொல்லுவேன். 16 minutes. Thank you so much, Big Boss. அப்புறம் சண்டைகள் முடியுது. அப்புறம் வந்துட்டு சாங்கை வந்து யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் எல்லாருமே அடிக்கிற கை அணைக்குமான்னு சொல்லி சாங்கை வந்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அமித் எல்லாம் வந்து எல்லாம் பார்த்து கேட்டு இதெல்லாம் மாதிரி ஆன்சர்லாம் பண்ணதுக்கப்புறம் அமித் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சாண்டர் வந்துட்டு நான் சொன்னேன் அவர் அதனால தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாயிண்ட்ஸ் வந்து அதனால் வந்து 5 சாங்குமே கண்டுபிடிச்சாங்க, கம்மி டைமில் கண்டுபிடிச்சாங்க, அதனால் அவங்க வின்னர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. அவர் டைமே சொல்லுங்க, டைம் சொல்லுங்க பிக் பாஸ் டைம் சொல்லுங்க அப்படின்னு பாரு ஹிஸ்ட்ரி மேடு. ஹிஸ்ட்ரிலாம் மேடு இல்லைடா டே, இது ரவுண்டு, இந்த ரவுண்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான். இந்த மாதிரி போன ரவுண்டு இந்த மாதிரி ரவுண்ட்லாம் வந்து நடந்திருக்காங்கன்னா இந்த சீசனில் நடந்த மாதிரி பெருசாக நடந்த மாதிரிலாம் தெரியல பிக் பாஸில். அது ஹிஸ்ட்ரி மேடு விளையாண்டதே 3 பேர் தானடா, என்னடா ஹிஸ்ட்ரி மேடு. அப்புறம் வந்துட்டு தலா 2 மதிப்பெண்களும் கொடுத்து இந்த டாஸ்க்கை இதோட வந்து முடிச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கு. ஆகா நாளைக்கு ஒரு நாள் இருக்கும்னு நினச்சா இவங்க பாட்டுக்கு இப்படியே முடிச்சுட்டாங்களே, இப்படி வந்து கோட்டை விட்டோமே ஃபேமிலி டாஸ்க்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து மூஞ்சி பொக்குன்னு ஆகி போச்சு. எல்லாம் பயங்கர கடுப்பு. அமித்லாம் அப்படியே வெறியில் பார்க்கலாம் போச்சே அப்படின்னு சொல்லி.
அப்புறம் வந்து இவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அவங்க டீமை வந்து வின் பண்ண சொல்லிட்டாங்க. யார் யார்? பாரு, கம்மு, அவர் வந்து ஆதிரை, கனி 4 பேர் வந்து ஜெயிச்சிட்டாங்க. எஸ், உண்மையுமே டிசர்விங். அதை கண்டுபிடிச்சதுக்கெல்லாம் வந்து கனிக்கும் ஆதிரைக்கும் பயங்கர டிசர்விங் தான் ஜெயிச்சது அந்த டீம். இது கிடைக்கிற மாதிரி இருந்தால் வந்துட்டு கனிக்கு கிடைக்கலாம் மேபி. ஏன்னா வந்துட்டு பாருக்கு எனக்கு அந்தளவுக்கு எப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து பஞ்சாயத்துகளாக இருக்கும். ஒரு நாளில் இருந்தாங்கன்னா முடிச்சிருவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இல்லைனா 2ல் ஏதோ ஒன்று நடக்கும். அவங்க அம்மா கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி பாரு முதல்ல வருவாங்க, அவங்க அம்மா இருப்பாங்க. அவங்க அம்மா இருக்கிற போது யாராவது கம்முவோட அந்த அக்கா வருவாங்க. உடனே வந்து கல்யாணம் பேசி வச்சு ஒரே அடியாக முடிச்சாலும் முடிச்சிருவாங்க. 24 மணி நேரம்லாம் டைம் கொடுத்தா அதை ஒரு கண்டென்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ வந்து பாருக்கு கிடைச்சா அந்த மாதிரி ஒரு சண்டைகளாக இருக்கும், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி வந்து வேற யாருக்கு? கம்முவுக்கு கிடைக்கலாம், இல்லை கம்முவுக்கும் ஓகே தான், இல்லை வந்து கனிக்கு கிடைக்கலாம். கனிக்கு கிடைச்சா ஒரு மாதிரி அவங்க கொஞ்சம் வெக்ஸாக தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஆதிரை இப்போ தானே வெளியே போயிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால இந்த இதில் பார்த்தோம்னா கனிக்கு கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து பாருக்கு கிடைச்சா கொஞ்சம் கண்டென்ட்டோடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதை சொல்லி இவங்க டீம் தான் ஜெயிச்சது அப்படிங்கிறதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சிட்டாங்க. ஓகே, இதோட என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ரிவ்யூ நெக்ஸ்ட் கனெக்டில் பார்க்குறேன். ஆண்டில் லைன் பை பை ஃப்ரம் தீபக். பை பை, கெட்டிங் ஃபேம். லவ் யூ லாட்ஸ்.